வணக்கம் நண்பர்களே. நேற்றுக்கு ஒரு பேசிக் டிஷர்ட்டை வந்து ஒரு ரேக்லான் ஸ்லீவ் ஸ்டைலாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு ரேக்லான் ஸ்லீவை வந்து ஒரு ஃபோர்ஸ் வியராக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. இந்த பர்டிகுலராக அந்த டாப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து சென்னையில் இருந்து கால் பண்ணியிருந்தாரு. நாங்கள் ஃபோர்ஸ் வியர் இது பண்ணுறோம், இந்த மாதிரி சில சேல்ஸ்லாம் காமிச்சு இந்த மாதிரி சேல்ஸ்லாம் எங்களுக்கு எப்படின்னு கொஞ்சம் பண்ணிக்க சொல்லுங்க அப்படி மாதிரி கேட்டிருந்தாரு. சரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒருத்தருக்கு இந்த மாதிரி வேணும் தேவை இருந்ததுன்னா தான் அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தேவை நிறைய பேருக்கு இருக்கும், நீங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவருக்காகவே ஃபெசிலிட்டிஸாக இந்த டாபிக் எடுத்துருக்கேன். கண்டிப்பாக இன்னும் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அது எப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நார்மல் ரேக்லான் ஸ்லீவு, ஃபோர்ஸ் வியர் ரேக்லான் ஸ்லீவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ரவுண்டுக்கு செட்டன் ஸ்லீவு, ரேக்லான் ஸ்லீவ் இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மல் வியராகவே பட்டிக்கலாம். இந்த ஃபோர்ஸ் வியர்னு போகும்போது பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்காது. அது பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரிண்டடு சப்ளிமேஷன் பிரிண்ட் அடிச்சு பிரிண்டடாக இருக்கும், இல்லைன்னா வந்து நிறைய கட்டன்சிவ்ஸ்லாம் பண்ணி இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஃபோர்ஸ் வியருங்கிறது வந்து லாங் ஷாட் ஒரு ஸ்டேஜில் விளையாடும் போது வியூவர்ஸ்க்கு நல்லா இருக்கும். அதுக்கு தான் ரீசன். வெறும் பிளைனாக போட்டு வருவாங்கன்னா அதோட ஒரு அட்ராக்ஷன் இருக்காது, ஒரு டீம் அட்ராக்ஷன் இருக்காது. ஒரு டீம் அட்ராக்ஷனுங்கிறது அந்த வியூவர்ஸ்க்கு. அதனால வந்து அந்த ஒரு பிளைனாக வச்சுக்க மாட்டாங்க. நிறைய கட்டன்சிவ்ஸ் ஒரு இப்போ நிறைய டீம் இருக்காங்கன்னா ஒரு டீமும் ஒரு இண்டிவிஜுவலிட்டியாக தெரியணுங்கிறதுக்காக அந்த யூனிஃபார்ம் மேலே ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதில் தான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷனில் நிறையவே இருக்குது. அது போக கட்டன்சிவ்ஸ்லையும் நிறைய இருக்குது. இன்றைக்கி இந்த கட்டன்சிவ் பேஸ் பண்ணி எப்படி இருக்குங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த கட்டன்சிவ் பேஸ் பண்ணி பண்ணுறதுல 2 விதமான கட்டன்சிவ்ஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஒன்று டைரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கட் பண்ணி திரும்ப அசம்பிள் பண்ணி தைச்சிடலாம். இன்னொன்று ஸ்ட்ரெயிட் லைன் இல்லாமல் கருவாக போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி தைச்சிடலாம். இது 2 மெத்தட் தான், ஸ்ட்ரெயிட் கட்டு இல்லாட்டினா கருவு கட்டு. ரைட், இதுல என்ன வித்தியாசம்னா, இப்போ சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்லீவும் பாடியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு கட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணும்போது ரெண்டாவது கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டும் கரெக்டாக அந்த இடத்துல மீட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான கட் பண்ணுறது ஒரு விதமான ஸ்டைலிங்ஸாக வரும். சில நேரங்களில் வந்து சிமெட்ரிக்கல் கட்டு இருக்குது, அசிமெட்ரிக்கல் கட்டு இருக்குது. சிமெட்ரிக்கல்னா ஆஃப் பாடியே எப்படி நம்ம லெஃப்ட் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி ரைட் சைடு கட்டு இருக்கும். இப்போ ஆமூலில் மிடில் இங்கேருந்து ஒரு கட்டு இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு ஆமூலும் அதே மாதிரி மிடில் ஒரு கட்டு இருக்கும். அது ஒரு சிமெட்ரிக்கல் கட்டு. ஸோ அதை வந்து ஆஃப் பாடி பேட்டர்னை வச்சு நம்ம இந்த கட்டன்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம். இது அசிமெட்ரிக்கல் கட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஓப்பன் பேட்டர்ன் வச்சு தான் அதை வந்து கட் பண்ண ஆரம்பிக்க முடியும். லெஃப்ட் சைடில் ஒரு கட்டு ஆமூலில் கட்டு இருந்துச்சுன்னா ரைட் சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா அது வெயிஸ்ட்டில் வந்து அந்த கட்டு முடியும். சில நேரத்தில் லெஃப்ட் சைடு இந்த ஆமோலில் ஜாயிண்ட் ஒரு கட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போகும்போது வேற ஒரு பிளேஸில் வந்து கட்டு முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தொடர்ச்சியாக கண்டினியூஸ் கட்டெலாம் இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்து பேக்கில் போய் வேறு இடத்துல முடியும். ஃப்ரண்ட்டுடைய பாட்டம் ஆரம்பித்து பேக்குடைய மிடில் போய் நான் கட்டன்ஸ் முடியும். ஒரு கண்டினியூஸ் ஃப்ரண்ட் பேக் கண்டினியூஸ் இருக்கும். ஆனால் அசிமெட்ரிக்கலாக இருக்கும், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது. ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடும் பேக் சைடும் ஈக்குவலாக இருக்காது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய கட்ஸை வந்து சில நேரத்தில் வந்து சிங்கிள் கட்டில் இருக்கும், டபுள் கட் இருக்கும், ஸ்ட்ரைட் கட்டு, இன்னும் நிறைய கட்டன்ஸில் சேர்க்கும்போது ஒரு கட்டன்ஸுக்கு ஒரு கலர் ஃபேப்ரிக்ஸு, சில கட்டன்ஸ் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிட்ஸ் ஃபேப்ரிக், இந்த நிட்ஸ் ஃபேப்ரிக் அப்ளை பண்ணுவாங்க. சில இதில் ஓவன் ஃபேப்ரிக் அப்ளை பண்ணுவாங்க. சில நேரத்தில் சில இடங்களில் நெட் ஃபேப்ரிக் வச்சு தைப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் வியரில் கம்ஃபர்டபுளுக்கும் ஒரு காற்றோட்டமாக இருக்கிறதுக்காக சில இதெல்லாம் கட்டன்ஸ்லாம் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அது சில நேரங்களில் ஃபிட்டுக்காக கம்ஃபர்டபுளுக்காக அந்த கட்டன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. சில நேரங்களில் ஸ்டைலிங்காக அப்ளை பண்ணுவாங்க. அது எந்தெந்த பர்பஸ்க்காக எவ்வளோ தூரம் கட் பண்ணுறோம், எந்த ஆங்கிளில் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த ஸ்டைலிங் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த கட்டன்ஸ் ஸ்டைல் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டைல்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரே கட்டு தான் இருக்கும், ஆனால் வந்து கலர் வெரைட்டி பண்ணும்போது வேறையாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். மெட்டீரியல் வேறையாக வச்சு தைக்கும்போது வெரைட்டிஸ் ஸ்டைலிங் வரும். ரைட், இப்போ அதில் நான் சில கட்ஸ்லாம் நான் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது இந்த கிளாஸில் பார்க்கலாம். நம்ம சிம்பிள் தான், அதை நம்ம எப்படி பண்ணுறேங்கிறது பார்க்கலாம். நான் பழைய நம்ம
நேற்று ஒர்க் பண்ண அந்த ஸ்டைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பேசிக் பாடியிலேருந்து ரேக்லான் ஸ்லீவ் கட் பண்ண அந்த பேட்டர்ன் தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டைல் அப்படியே ஒரு சேவஸ் கொடுத்து ஃபோர்ஸ் ரேக்லான் போட்டுக்கலாம். ஃபோர்ஸ் வியர் ரேக்லான் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா மேலே டாப்பில் வந்துடும் ஃபோர்ஸ் வியர் ரேக்லான். இப்போ நமக்கு அந்த பழைய பிளாக் தேவையில்லை, ஏன்னா இதுலேருந்து தான் நம்ம வேலை. அந்த பிளாக்லேருந்து இதை நேற்றே ட்ரை பண்ணிட்டோம். டெலீட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிங்கன்னா போயிடும் பேட்டர்ன். இந்த இருக்குது ரைட். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மூணையும் ஒரு செட்டு முதல் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு செட் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த செட் தனியாக வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் சிமெட்ரிக்கல் கட்டு என்ன ஆஃப் கட்டில் ஒர்க் பண்ணால இந்த பக்கம் என்ன கட் கொடுக்கணுமோ ஆப்போசிட்டில் அதே கட்டு வந்துடும். அதனால சிமெட்ரிக்கல் கட்டுன்னு பேர். இப்போ ஜென்ரலாக ஒரு சின்ன கட் அப்ளை பண்ணுறேன். ஒரு நிமிஷம், இந்த கட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது நண்பர் கேட்டிருந்த அந்த இதை நான் இந்த இடத்துல பண்ணிடுறேன். ஆக்சுவலாக என்னென்னா, சார் இப்போ இது வந்து ரெகுலர் ஸ்டைல். இது வந்து என்ன சொன்னார்னா, இந்த பேக் ரேக்லான் கருவானது இது ரெகுலர் கரு. இந்த ரெகுலர் கருவை வந்து நல்லா இந்த இடத்துல சி மாதிரி அப்ளை பண்ணுது. இதான் ட்ரெண்டு. இந்த மாதிரி ஐட்டம் தான் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி சொன்னார். ரைட், இது மாதிரி அதே மாதிரி ஃப்ரண்ட் பாடியும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கு ரெண்டும் கொஞ்சம் மெச்சார மாதிரி பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். ஸோ இங்கே வர மாதிரி வரும்போது மெர்ஜ் ஆகிடுது. அடுத்தபடி என்ன பண்ணோம்னா, இது பேக்கு, இந்த ஸ்லீவை அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணணும். இந்த ஸ்லீவை மேட்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஸ்லீவை வந்து ரொட்டேட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் வைக்கணும். ரொட்டேட் பண்ணுறதுக்கு ரொட்டேட் டூல் இருக்குது. டூல் எடுத்துன்னு இந்த ஆரிஜின் பாயிண்ட்டை தள்ளி வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க. எஸ்கேப் கொடுத்துருங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு திரும்ப ரொட்டேட் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை அப்படியே எடுத்து கொண்டு வாங்க. இது வந்து இந்த பாயிண்ட் வச்சு அவ்வளோதான். இதை எஸ்கேப் கொடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த பழைய அந்த பிளாக் ஸ்லீவ் வந்துடும். இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்லீவோட ஷேப்பை நம்ம வாங்குறது கரெக்டாக. ஆல்ரைட். ஆல்ரைட். ஓரளவுக்கு ஒரு கால் பவர் பார்த்தீங்கன்னா 1/3 வந்து ஒரே மாதிரி மெர்ஜாகி வரணும் இந்த ஸ்லீவ். அப்போ தான் வந்து டச் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். பேக் பாடிக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக் பாடி ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு பண்ணணும். ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ளிப் பண்ணிவிட்டு அதே சேம் தான். இப்போ வந்து இந்த ரொட்டேஷன் பண்ணுறதோடைய இந்த ஆரிஜின் பாயிண்ட் மூவ் பண்ணி இங்கே வச்சிடணும். வச்சுட்டு இப்போ ஷேப் டூல் போயிட்டு நல்லா அந்த பாடி ஷேப் அந்த மாதிரி கரெக்டாக
ஆல்ரைட், போதும். அவ்வளோதான். ரெகுலராக போயிட்டு போதுமானது. அவ்வளோதான். பர்டிகுலர் அந்த பாடி ஷேப் வந்து இந்த மாதிரி இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதுதான் தனியாக வச்சு பேக் பாடி இப்படி இருக்குது, ஃப்ரண்ட் பாடி இந்த மாதிரி இதை கொண்டு வந்து கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி தான் கருவை இருக்கிற கருவை ரெகுலர் கருவை வந்து ஒரு ஃபேஷன் கருவாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபோர்ஸ் வேர்க்காக ஒரு கருவாக போனோம்னா இந்த மாதிரி கருவை மேட்ச் பண்ணி ஸ்டைலிங்கை கொஞ்சம் மாற்றலாம். ரைட், இப்போ அடுத்தது கட்டன்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். இது இல்லையா ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்டாக வச்சுக்கோங்க. பேக் என்னன்னா என்னோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி இதை ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்டை கொண்டு இங்கே வச்சுக்கோங்க. ரொட்டேட் இது ஒன்று தான். அப்படி அவ்வளோதான். ஜூம் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்க கழுத்து ஷேப் இதான் இப்படி வச்சு தைக்க போகிறோம். இதுதான் ஒரு ஒன் சைடு பாடி இப்படிதான் வச்சு அசம்பிள் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு கட்டன் ஷேப் அப்ளை பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் வந்து மிடில் இங்கே ஒரு கட்டு ஸ்டார்ட் ஆகுது. எங்கே வேணுமோ அங்கே ஒரு பொசிஷன் பாயிண்ட், அது மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ ரெண்டே நேரம் ஸ்ட்ரைட் லைன் போட்டு இந்த ஸ்ட்ரைட் லைன் அப்படியே கருவை நான் மாத்துறேன். உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி கருவை மாற்றிக்கணும். உங்களுக்கு கட்டன்ஸ் ஷேப் எப்படி வேணும் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி பண்றேன். ஆல்மோஸ்ட் இந்த கட்டன்ஸ் மீட் ஆகி போற பாயிண்ட் வந்து இந்த ரெண்டும் மெர்ஜ் இருக்கணும். அப்பதான் வந்து அட்டாச் பண்ணும்போது கரெக்டா இதாகும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கட்டன்ஸை போட்டிருக்கேன். அவ்வளோதான் என்னுடைய கட்டன்ஸ். இது இப்போ இதை வந்து அப்படி இப்படி பார்ட்ஸாக நம்ம பிரிச்சுட்டு வந்தேன். பிரித்து வச்சுட்டோம்னா முடிஞ்சது. கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். இதை விட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டு வழக்கம் போல நம்ம லிங்க்டு பீசஸ் எடுத்துட்டு இப்போ ஃப்ரண்ட் பாடி தனியாக வந்துடும். இதை அப்படியே அன்அட்டாச்சாக பண்ணிடுங்க. திரும்பவும் லிங்க்டு பீசஸ் இதனுடைய மேல் போர்ஷன் இதாக இருக்கு. அன்அட்டாச்சாக கொடுத்துரு. அதே மாதிரி ஸ்லீவ் இந்த போர்ஷன் இது, அப்புறம் ஸ்லீவ் உடைய பால்ஸ் இது முடிஞ்சது. இது முடிஞ்சிச்சு. பேக்
ஸோ இதோடைய இதில் வந்து எல்லா இதையும் நான் பிரித்து எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் வச்சு பாருங்கள். கரெக்டாக கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க பாயிண்ட்டுங்க. ஆல்ரைட், அவ்வளோதான். இப்போ நீங்கள் வேணுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலர்ஸ்லாம் நீங்கள் வேணுங்கிற மாதிரி கலர்ஸை, இது ஒரு கலரு, ஸோ இது 3 ஒரு கலராக வச்சுக்கோங்க, இது ஒரு கலராக வச்சுக்கோங்க, இது ஒரு கலர், என்னென்ன கலரும் நாளை வச்சு தச்சு ஒரு சேலிங்கை கிரியேட் பண்ணுவோம் தான். ரைட், இது ஒரு கட். இது வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் கட். ஏன்னா லெஃப்ட் சைடு என்ன வருதோ அதே தான் ரைட் சைடு வரும். ஸோ சிமெட்ரிக்கலான கட்டு இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் இந்த மாதிரி, இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன். இது மாதிரி என்ன கட் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணி என்ன ஷேப்பில் வேணாலும் கட் அப்ளை பண்ணிக்கலாம். இது அசிமெட்ரிக்கலில் கட் எப்படி அப்ளை பண்றதுங்கிறது அடுத்தது. இதை அப்படியே வச்சிடலாம். ஓரமாச்சு, சாரி, அட்டாச் பண்ணிட்டு அடுத்த செட்டு நமக்கு இங்க இருக்கு. அடுத்த செட்டுக்கு இதை ஓப்பன் பேட்டர்னா வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட் பேக்கை மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவ் நம்ம எடுத்துருக்கோம். இந்த ஸ்லீவை வந்து ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு வச்சுட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட்டை தூக்கி ரொட்டேஷன் பாயிண்ட்டை தேவையான இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லீவை நகர்த்தி வச்சுக்கோங்க. இப்போ ரொட்டேட் பண்ணுங்க. ஆல்ரைட், முடியுது. இதை ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் இங்கே வச்சிருங்க. அப்போ அந்த பேட்டர்னை தூக்கி கரெக்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணிட்டு வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மீட் ஆகும். ஆல்ரைட், இப்போ ஒரு கட்டன்சிவ் நான் அப்ளை பண்ண போறேன். இப்போ இந்த கட்டன்சிவ் எப்படி இருக்குன்னா, ஃப்ரண்டோடைய லெஃப்ட்ல ஆரம்பிக்குது. இங்க ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன். ஆரம்பிச்சு பேக்ல இங்க போய் முடியுது. ஆனா போகும்போது ஸ்லீவ்ல ஒரு கட்டு அப்ளை பண்ணிட்டு போதும். அது எப்படி பாருங்க. இதை கர்வ்ல நான் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதோட ஷேப் இப்படி வேணும் பண்ணிக்கோங்க. இதோட ஷேப்பை இதுதான் ஃப்ரண்ட்ல லெஃப்ட் ரைட்டு வேற மாதிரி இருக்கும். இதே பேக்ல இந்த பக்கம் என்ன கட்டு வருதோ அதே தான் அந்த பக்கம் கட்டு வரும். ஸ்லீவ்ல இந்த ஸ்லீவ்ல என்ன கட்டு வருதோ அதே ஸ்லீவ்ல அந்த பக்கம். ஃப்ரண்ட் மட்டும் அசிமெட்ரிக்கல், பேக் ஸ்லீவும்
சிமெட்ரிக்கல். ரைட்டுங்களா? இதே இது பார்த்தீங்கன்னா நீ பேக்ல வந்து இதை ஃப்ரண்ட் தட்டு போனது பேக் தட்டை வச்சு கூட பண்ணலாம். சில நேரங்களில் ஸ்லீவ்ல வந்து ஒரு அசிமெட்ரிக்கல் கூட போடலாம். இதை நீங்கள் 3 பிரித்து காட்டிடுறேன். பிரிச்சுக்கிட்டு அதே சேம் மெத்தட் தான். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம்னா தனித்தனியாக வராது. இது ஒரு வகையான கட்டன்ஸ். இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போறோம்னா இதை பாருங்க. இதை ஃபுல்லாக எடுத்துட்டு முதல்ல அன்அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஸ்லீவ் ஆப்ரேட் பண்ண போறோம்னா ஸ்லீவ்ல மட்டும் இங்க இருந்து கொண்டு போய் இந்த இடத்துல இதை கர்வா கன்வெர்ட் பண்ணிட்டு இதோட ஷேப் அப்படி எப்படி வேணாலும் பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ்ல பாருங்க, ஃப்ரண்ட் டு பேக் வேற வர மாதிரி இருக்கும் ஸ்லீவ்ல. இது ஒரு கட்டன்சிவ வச்சுக்கலாம். இதே பேக்குக்கு பேக்கப் லைனா கூட விடலாம். இல்லை பேக் லைனுக்கு ஒரு கட்டன்சி பண்ணணும் அப்படின்னீங்கன்னா பேக்ல ஒரு கட்டன்சி விடுங்க. என்ன பண்ணு, இங்க இருந்து இங்க இதை கர்வா கன்வெர்ட் பண்ணிட்டு இது உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அவ்வளோதான். இது ஒரு கட்டன்ஸ் 1 2. இது வந்து பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் கட்டன்ஸ், ஸ்லீவும் ஃப்ரண்ட் பாடியும் ஸ்லீவும் வந்து அசிமெட்ரிக்கல் கட்டன்ஸ். இது ஒன்று தனித்தனியாக பிரிச்சு எடுத்தீங்கன்னா இது ஒரு விதமான கட்டன்ஸ் ஸ்டைல்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி கட்டன்ஸ் நீங்கள் போட்டு அப்ளை பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு இதோட நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதையும் நான் சொல்லித் தரதுக்கு தயாராக இருக்கேன். தேங்க்யூ.